ஃப்ரெண்ட்ஸ், நான் சரோஜா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன் நம்ம வந்து சாட்டர்டே வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. சேம் அதே பேட்டர்னில் வந்து போடாத கலர்ஸும் போடாத டிசைன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பிங்க் கலர். பிங்க்னா ராணி பிங்க்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இது அடிக்கிற பிங்க்கும் கிடையாது. சாரிக்கு மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும். சாரியோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா காஞ்சி பார்டர் கொடுத்து உங்களுக்கு டோலோ சில்க் டைப்பில் வரும். எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்திருக்கிறதுனால மேல் பக்கம் மட்டும் இந்த பிரிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சி பார்டர் உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா அழகாகவே கொடுத்துருப்பாங்க. பிங்க் கலர். ஒரு சில சாரியில் ரன்னிங்கில் தான் ப்ளவுஸ் வரும். சாரியோட ரேட்டு 350. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பிளாக்ல சேம் இப்போ காமிச்ச அதே பேட்டர்ன். கோல்டன் கலர் பார்டர் வந்திருக்கு. 350 தான் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைர ஊசி பேட்டர்ன் ப்ளஸ் செக்குடு பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டிசைன் ஆல்ரெடி நம்ம நிறைய கலர்ஸ் நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சாரியுடைய ப்ளவுஸு. சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வைர ஊசி பேட்டர்ன் அழகான ஒரு கலம்கரி பேட்டர்னில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒருவேளை பொம்மை டிசைன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த உருவமும் கிடையாது. சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன். சாரியுடைய ப்ளவுஸு கிரே வித் அழகான ப்ளூவும் பிளாக்கும் கலந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு பேட்டர்ன். பட்டு சாரியுடைய லுக்கு வரும். இந்த சாரி இனி நான் போடுற பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன். இதில் வந்து உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வராது. எல்லாமே ரன்னிங்கில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா சாரியுடைய ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லீவுக்கு மட்டும் அந்த லாங் பார்டர் வச்சு இது நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை பிங்க்கில் நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ஜரி வீவிங்லாம் நல்ல கிராண்டாக இருக்கும். சாரியுடைய கிளாத் அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா கடைக்கு வந்த கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா இது நிறையவே எடுத்தாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மத்தியானம் தான் வந்துச்சு. உங்களுக்கு நம்ம ஈவினிங் வீடியோ போட்டோம். அது போக இப்போ வந்து அந்த கலர்ஸ் நம்ம வீடியோ போடுறோம். சாட்டர்டே போட்டது மேக்ஸிமம் ஷோல்ட் அவுட்டு. நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. பிங்க் வித்து ஒரு அழகான நேவி ப்ளூ. அதே மாதிரி இதில் 2+4 கண்டிப்பாக மெஷர்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ப்ளவுஸ் இதிலே ரன்னிங்கில் தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அளந்து பார்த்துட்டு தான் தைக்கணும். ஏன்னா நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரன்னிங்கில் ப்ளவுஸ் கட் பண்ண முடியாது. 6 மீட்டர் கன்ஃபார்ம் வந்துடும். ஒரு சில சாரியில் செப்பரேட்டாக ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில சாரியில் ரன்னிங்கில் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் லீனாக இருப்பீங்க அப்படின்னா ரன்னிங்கில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா ஃபேட்டாக இருக்கும், எனக்கு ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க. இது வந்து சாரி வந்து அழகாக இருக்குது. நேவி ப்ளூவில் ப்ளவுஸ் போட்டுருங்க. அதேமாரி இந்த பிளெயினுக்கெல்லாம் நீங்கள் ரன்னிங்கில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டு என்ன கலர் இந்த க்ரீனுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதே கலர் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ரன்னிங்கில் வந்து ப்ளவுஸ் அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்ம் 6 மீட்டர் வந்துடும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ரன்னிங்கில் கட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர். பிங்க்குக்கு வந்து நீங்கள் அழகான ஒரு வயலட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனு, என்ன டார்க் கலர் போட்டாலுமே அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது ரொம்ப ஒரு ரிச் லுக் இருக்கும். டபுள் கலர் காம்பினேஷனில் ப்ளூ வித் ப்ளூ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. பெரிய சாரியாக தான் இருக்குது. இதில் வேணால் ரன்னிங்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு சில சாரியில் கரெக்டாக 6 மீட்டர் தான் இருக்குது. ஜாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்னாடி வர ஃப்ளீட்டில் தான் போகும், வெளியில் தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு மெஹந்தி க்ரீன் வித் உங்களுக்கு ரெட் கலர். அழகான மெஹந்தி க்ரீனில் ரெட் கலர். இதுக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் வருது. ரன்னிங்கில் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல வைலட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இன்னுமே நல்லா டார்க்காக அழகாக இருக்கும். சாரீ வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த 2 பக்கமும் இந்த க்ரீன் கலர் பார்டர் வர்றதுனால க்ரீன் ப்ளவுஸ் போடலாம். என்ன ப்ளவுஸ் போட்டாலுமே சூட் ஆகும். கோல்டன் கலர் ப்ளவுஸுமே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேன்சி ப்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். காட்டன் ப்ளவுஸ் போடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு டபுள் கலர் காம்பினேஷன். பட்டு சாரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜாயின்ட் சாரினே சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து ப்ளூ வித் க்ரீன். அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் சாரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாகவே உங்களுக்கு வீவிங் எல்லாமே இதில் கோல்டன் தான் வரும். கோல்டன் ஜரி வைர ஊசி பேட்டர்னில் ஆஷ் வித் பிளாக். சாரிக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும்.
நவாப்பழ கலர் வித் அழகான ஒரு வெந்தய கலர். சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீவிங் எப்படி இருக்குன்னு. கிளாத்துமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாத்து. சிங்கிள் ஃப்ளேட் விட்டாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. க்ரீன் வித் பிங்க். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் வந்து முகூர்த்தத்துக்குலாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் அழகாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு கலர். இதுவுமே பட்டு சாரியுடைய கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இது சாரியுடைய ப்ளவுஸ். 350. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். ஆஷ் வித் பிங்க்கு, ஆஷ் வித் க்ரீன். சாரீ பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த சாரியுமே, இந்த சாரின்னு இல்லை, எந்த ஒரு சாரியுமே நீங்கள் ட்ரையரில் போடாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சாரீ மெயின்டைன் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்களா, யாருமே பார்த்தீங்கன்னா மிஷினில் துவைக்க மாட்டாங்க. நல்ல அழகாக கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டு நீட்டாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக்குறது இல்லை. ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த உடனே ஷாம்பு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எந்த சாரியுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வந்திருக்கிறதுனால ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா சாரி வந்து புது சாரியாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ. இந்த ப்ளூ செக்குடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் வித் வயலட் கலர் காம்பினேஷன். அழகான கலர் காம்பினேஷன். சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு விவிங் வந்திருக்கு. 350 வரும். ஜாயிண்ட் சாரி. யாருக்காவது புக்கிங் பெண்டிங் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. எப்பவுமே நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கால் பண்ணுறதை விட உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம பார்த்து டைப் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோன் வந்து ஒன்றே மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். மற்றபடி லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நம்ம ஸ்டாஃப் 3 பேர்ட்ட இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நார்மல் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.